ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சிருக்கேன். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு விலைலாம் குறைஞ்சிட்டு வருது. 1 கிலோ 200 சொல்லி தெருவில் வித்துட்டு வந்தாங்க. சரின்னு வாங்கி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நான் கடைக்கு போயிருக்கும்போது 1/4 கிலோ பூண்டு தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். கடைக்கார அண்ணனே 1/4 கிலோவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது பூண்டு விலைலாம் ஏறிடுச்சுமா அப்படின்னாங்க. அடப்பாவமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பூண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபான்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பூண்டு வாங்கி வச்சிருக்கேன். அப்படியே வச்சா வீணா போயிருமேன்னு சொல்லிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு பூண்டு நல்லா உதுத்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயில வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். பூண்டு தோலை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை வந்து பாத்தீங்கன்னா செடிகள் மாடியில வச்சிருக்கேன். அதுக்கு வந்து அரைச்சு அப்படியே பவுடர் ஆக்கி போட்டு விட்டுருவேன். மதிய லஞ்சுக்கு வந்து பட்டாணி போட்டு நெய் சாதம் மாதிரி பண்ணியிருந்தேன். சைடிஷா வந்து ராஜ்மா கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தைப்பூசம் அன்னைக்கு இலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நாங்க இருக்கிறதோ 3 பேர், ஆனா 10 இலை பக்கம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால 2-3 நாளா இலையில தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நேத்தி வேலண்டைன்ஸ் டே இல்லையா, சோ அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஷர்ட் வந்து பிரசன்ட் பண்ணேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் ஒயிட், எனக்கு பிடிச்ச மாதிரி லைட் கிரீன்.